நம்ம இந்த காவேரி விவகாரத்துல கர்நாடகம் வந்து தொடர்ந்து வந்து காவேரி ஆணையத்திற்கும் காவேரி அந்த ரெகுலேஷன் கமிட்டி கொடுத்த உத்தரவையும் வந்து மதிக்காமல் நமக்கு இப்ப 3500 கனஅடி திறந்து விட சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதியிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை அவங்க காவிரி. இவங்க அவருடைய முதல்வரும் தமிழகத்துக்கு எதிராக பேசி வருகிறார். ஸோ இந்த நேரத்தில் திங்கட்கிழமை, வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் வந்து தமிழக அரசு சார்பாக முதல்வரின் உத்தரவு பேரில், முதல்வர் கொடுத்த அறிவுரையின் பேரில் திங்கட்கிழமை வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஏன்னா இந்த 3500 கனஅடின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4.5 டிஎம்சி தான். அது இல்லாமல் கடந்த 2 மாதங்களாக நமக்கு வர வேண்டிய, அதாவது மொத்த ஃப்ளோவில் நம்ம ஒரு ரெப்போ டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய மொத்த ஃப்ளோவில் நமக்கு மேலும் ஒரு 17 டிஎம்சி நமக்கு வர வேண்டிய தண்ணி இருக்குது. இது அனைத்திற்கும் சேர்த்து திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. கண்டிப்பாக அனைவரும் அதற்கான அனைத்து ஆலோசனைகளையும் முடித்துவிட்டு இன்று முதல்வருடைய ஒப்புதலின் பேரில் வருகிற திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யும். அதாவது ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு வகையில் தமிழக அரசு எந்த விதத்திலும் தண்ணீரை கொண்டு வரக்கூடாதுன்னு வேலை பார்க்குறாங்க. அதிமுக என்ன சொல்றாங்க, சட்டசபையில் இருந்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அதிமுக இருக்கிற அனைவரும் சேர்ந்து தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்த 2 நாட்களுக்கு அப்புறம் திடீர்னு எங்கிருந்து ஞானம் வந்துச்சு? அவர்நாள் தூங்கிட்டு இருந்த அதிமுக 2 நாள் கழிச்சு வந்து இல்ல நீங்க வந்து இந்த தீர்மானத்தை எடுக்கின்றாங்க. அதுக்கு எதிராக இப்ப போய் அவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறாங்க. ஸோ அவங்களையும் அது இல்லாமல் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததே அப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து உதயநிதி தான். அவர் பார்த்து படிச்சாரா? அவர் தான் தெரியல, அவருக்கு எதுவுமே தெரியல, யாரோ கொடுத்த படிச்சிருக்காரு. 2 நாள் கடைசி நாள் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, நாங்கள் கொடுத்தோம், ஆனால் நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு. அவங்களுடைய மொத்த குறிக்கோள் எந்த வகையிலாவது முதல்வர் அவர்கள் வந்து இந்த இதுக்கு சுமூகமான தீர்வு கண்டுவிடுவார்ன்ற ஒரு பயத்துல தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வராங்க. இவர்களை வைத்துக்கொண்டு நீங்க எப்படி எதிர்கட்சி நீங்க ஒத்த கருத்தோட நம்ம வந்து ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். நமக்கான தேவை நம்மளுடைய நீரை பெறுவதற்கு, அதுக்கு தேவையான அனைத்து வழிவகைகளையும் முதல்ல செஞ்சுட்டு வர்றாரு, எல்லா வகையிலும் ஆரம்பிச்சுட்டு வர்றாரு. இவங்க சட்டசபையில் இருக்கிற வரைக்கும் தீர்மானத்திற்கு எல்லாம் அங்க எல்லாம் படிச்சு எல்லாம் பார்த்துட்டான தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. அப்ப திரு எடப்பாடி இருந்தா எல்லாம் இருந்தாங்க. முடிச்ச பிறகு 2 நாள் கழிச்சு எதிர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் 2 நாளுக்கு சொல்லிட்டு இப்போ 2 நாளுக்கு முன்னாடி திடீர்னு போய் உயர்நீதிமன்ற வழக்கு தொடுத்தால் இவர்களை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க அனைத்து கட்சி, நம்மளுடைய தேவை என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அதற்கான தேவை நம்ம சட்டசபையில அனைத்து கட்சிகளையும் வைத்துதான் விவாதிச்சோம். அனைத்து கட்சிகளையும் வைத்துதான் விவாதிச்சு அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போ அதுக்கு எதிராகவே நீங்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு கட்சி போய் நிற்குது, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நிற்குது. அதுக்கு முதல் நாள் தான் பாஜகவுடைய ஒரு அமைச்சர் வந்து நமக்கு அவங்க வந்து மேகதாது அணை கட்டுறதுல எந்த இதுவும் கிடையாது, அவங்க கட்டுறதெல்லாம் கட்டலாம்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாளே அதிமுக போதுன்னா இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை போடுவீங்க? எந்த ஸ்டாண்ட்? இல்ல அவர்கள் தான் இப்ப அங்க இருக்கிற எல்லா கட்சியும் ஒரே மனதோடு நமக்கு கொடுக்கூடாது நிற்கிறாங்க. ஆனா இவர்கள் வந்து நம்மளுடைய அப்ரோச்சில் எல்லாரும் டிஃபரெண்டா இருக்காங்க. நம்ம என்ன அப்ரோச் எடுக்கணுமோ அந்த அப்ரோச்சை தமிழக அரசு எடுக்க. நமக்கு வந்து தண்ணீர் பெறுவதற்கான பல அப்ரோச் இருக்கு. அந்த அப்ரோச்சில் இவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அப்படி எல்லாம் செய்ய முடியாது. கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு என்ன தேவை அதுதான் முதல்வர் ஆராய்ந்து செயல்பட்டு இருக்காங்க. திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யும். இல்ல நமக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு சில பேர் வந்து நமக்கு ட்ரிபுனல் வேணாங்கிறாங்க, வேணான்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிக்கிறாங்க. இதுல முரண்பட்டு நிக்கிற போது அவர்கள் ஆல்ரெடி அதுக்கு முரண்பட்டு வழக்கு தொடுத்த பிறகு இல்ல நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? நம்ம சட்டசபையில் எல்லாரும் எல்லா கட்சியும் சேர்ந்து விவாதிச்சு மொத்தமாக தானே ஒரு மனதாக தான் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அதற்கு மேல என்ன இருக்கு? சட்டசபையில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு மேல திரும்ப என்ன அனைத்து கட்சி கூட்டம்? அங்கேயே நிறைவேற்றப்பட்டது என்ன வாய்ப்பு இல்லை. இல்ல ஒரு மனதாக ஒரே குரலாக இருந்தால் பரவாயில்லை. இவர்களுடைய எண்ணம் எதுவோ, இன்னைக்கு தமிழக அரசு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எந்த வகையிலும் சுமூக தீர்வு கொண்டு வரக்கூடாதுன்ற எண்ணத்துல செயல்படும் இவர்களை வச்சு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட முடியாது. அரசுல வந்து வெளிப்படைத்தன்மை இல்லைன்றாங்க. அங்க இருக்க முதல்வர் வந்து வர்றாருன்னு சொல்றாங்க, ஏற்பாடு பண்ணிருக்கோம், முதல்வர் வராருன்றாங்க. அதுக்கப்புறம் வர வேண்டாம், அதாவது சரியில்லை அப்படின்னா தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எல்லா வகையிலான சுமூக தீர்வு காரணங்களுக்கும் உச்சநீதிமன்றத்தின் மூலமாகவும் அனைத்துக்கும் ஆராய்ந்து கொண்டிருந்தார். எல்லா வகையிலும் எந்த வகையிலாவது தமிழக மக்களுக்கு நன்மை வைக்க முடியாது, அது எல்லா முயற்சியிலும் கண்டிப்பாக எடுப்பார். இப்போதைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஸோ இப்போதைக்கு அதுக்கான முடிவுகள் இப்போதைக்கு இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லை. பட் எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து தான் வந்து இப்போ 1 மாசம் 2 மாசம் என்னென்ன இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் என்னென்ன முடிவு எடுத்தார்கள், இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் முன்னாடி என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, எப்படி இதுக்கு தீர்வு காணப்பட்டுச்சு, அனைத்தையும் ஆராய்ந்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் முடிவு எடுத்துட்டு இருக்கிறார்.
அதன்படி தான் வந்து இப்போதைக்கு கர்நாடகா செல்வதற்கான எந்த சாத்தியக்கூறும் இப்போதைக்கு இருப்பதாக தெரியவில்லை. பட் அப்படி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் முதல்வர் வந்து முடிவெடுத்து அனௌன்ஸ் கூட்டணி கட்சியாவது கூட்டு ஒரு ஆலோசனை போட்டுக்கலாமே. இல்ல நம்ம இல்ல கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி கட்சிகளோடு கண்டிப்பாக முதல்வர் வந்து ஒவ்வொரு கட்சி தலைவரிடம் ஆலோசிச்சு ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஆலோசிச்சு தான் கண்டிப்பா எல்லாத்தையும் பேசியிருக்கோம். அதையும் தாண்டி தமிழக மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், அதெல்லாம் சேர்த்து தான் முடிவு எடுக்கும். கர்நாடகா கர்நாடகால இருந்து நீர் திறந்து விட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் போய் நீதிமன்றத்தை நாட்டுறது இல்ல 3500 கனஅடி வந்து 4.5 டிஎம்சி தான். அது இல்லாமல் நீங்க போன கடந்த 3 மாதத்துல நமக்கு வர வேண்டிய தண்ணீர் வந்து 17 டிஎம்சி கிட்ட இருக்கு. ஸோ அதையும் சேர்த்து தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க தேவையானப்ப திறந்து விடுறோம், நம்ம உச்சநீதிமன்றம் போறப்ப திறந்து விடுறதும், அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போகாமல் இருக்க முடியாது. இது ஒவ்வொரு நாளும் இது தொடர்கதையா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக இந்த வழக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கான வழக்காக இருக்கும். இதை தொடர்ந்து நடத்துவோம். கண்டிப்பாக இது வந்து இந்த வழக்கோடு கண்டிப்பாக இது எப்பப்போலாம் அவங்க தண்ணீர் திறந்து விடலையோ இது தொடர்ந்து நடக்கும். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும் முறை இந்த வழக்கு தொடர்ந்து என்ன மாதிரியான தீர்வு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இது வந்து வாரியன்ற அமைச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆணையன்றனால சரியா அவங்க பரிந்துரை தான் பண்ண முடியும். இல்ல பரிந்துரை தான் பண்ண முடியும். அதை எடுத்து அவங்களால கையாள முடியாது. வெற்றி கழக அரசு வந்து என்ன கேட்க போறீங்க? வாரியம் கேட்க போறீங்களா? என்ன மாதிரி இல்ல வாரியம் நம்ம இப்ப கேட்டு நமக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நம்ம உச்சநீதிமன்றத்தில் இப்ப தண்ணீர் திறக்கிறதுக்கான இதை வந்து கொண்டு வரோம். வாரியத்திற்கு கேட்க போறோம். இவர்கள் அதுக்கும் சரி செவிசாய்க்கவில்லை. நமக்கு தேவையான தண்ணீரை வேண்டுன்றதெல்லாம் நம்ம கேட்க போறோம். அது இல்லாமல் வாரியத்திற்கு தனி வழக்காக தொடுக்க வேண்டும். அதுவும் விரைவில் ஆலோசித்து முடிவெடுக்கும். எல்லாமே தனித்தனி சார். மேகதாது வாரியம் எல்லாமே தனித்தனியாக வழக்கு தனித்தனி வழக்காக தான் தொடுக்க முடியும். அதற்காக தனி வழக்காக தொடுக்கப்படும். தண்ணி கொண்டு வந்துருவாரு. இல்ல கண்டிப்பா இதுதான் நமக்கு அந்த வழியை நம்ம கண்டிப்பா செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த வழக்கை நம்ம சரியாக கையாளாமல் நம்ம போய் வழக்கு பதிவு செய்யப்போ அவங்க தண்ணி திறந்துருவாங்க. உடனே அப்புறம் நீங்க விட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவையான 17 டிஎம்சி இருக்கு. அந்த டிஎம்சி ரெப்போர்ட் அப்படி நமக்கு கடந்த 3 மாதத்துல வந்த மழையில் அதோட ஃப்ளோவில் அவங்களுக்கு 3 அணைகளும் சேர்த்து கடந்த மாதம் வந்து 57 டிஎம்சி இருக்கு. அதெல்லாம் சேர்த்து நமக்கு வர வேண்டிய தண்ணி மொத்தமாக இது வரைக்கும் ஒரு 17 டிஎம்சி இருக்கு. அனைத்தையும் அவர்கள் திறந்து விட வேண்டும். ஸோ ஒவ்வொரு நேரமும் அனைத்து கடைநிலை மாநிலமான தமிழகம் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன அந்த காவிரி ரெகுலேஷன் கமிட்டி கொடுக்குறதோ அதை திறந்து விடுவதில் அவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கு. அப்படி முடியாத பட்சத்தில் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். அதை நோக்கி தான் நம்ம பயணம். கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பந்து வீச்சிருக்காங்க. அங்க அரசியல் அவங்க இல்ல பண்ண முடியல, குருவை பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. இல்ல அதுக்கான ஆலோசனைகளும் அசஸ்மெண்ட்டும் முதல்வர் அலுவலகத்திலிருந்து செய்யப்பட்டு வருகிறது. அது என்ன செய்யணும் கண்டிப்பாக முதல்வர் இல்ல ஆலோசனைகள் நடைபெற்று வருது. எல்லாமே முடிந்த பிறகு அனௌன்ஸ் பண்றோம். சார் இந்த ஈபி விஷயத்துல 1 மந்த்க்கு ஒரு ரீடிங்ன்றது இல்ல 1 மந்த் ரீடிங் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து அசஸர் இல்ல. ஸோ இது இப்போ நாங்கள் லாஸ்ட் 1 வீக் இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த டேட்டா வெளியிடப்படும். இது வரைக்கும் 15,000 இன்னைக்கு வரோட 15,000 பேருக்கு கனெக்ஷனுக்கு நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாகவே அது ரீஅசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் 100 பேருக்கு மட்டும்தான், குறைந்தபட்சம் 100 பேருக்கு மட்டும்தான் மிஸ்மேட்ச் இருக்குது. அந்த மிஸ்மேட்ச் இருக்குன்னா டோர் க்ளோஸ் ஆயிருக்கு, டோர் லாக் இருந்த இடத்துல அவங்க வந்து ரீடிங்கை அப்ராக்சிமேட்டாக போட்டு போயிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். 15,000 கனெக்ஷனை வேலிடேட் பண்ணதில் நீங்கள் வந்து நமக்கு 100 பேருக்கு தான். மீதி அதே மாதிரி 3,70,000 இதெல்லாம் சஸ்பீஷியஸ்னு, அதாவது அதிகமாக வந்த மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து மின்சார வாரியம் அவர்களாகவே வந்து இந்த ரீஅசஸ்மெண்ட் தொடக்குறாங்க. ஏன்னா நிறைய சமூக ஊடகங்கள்ல பத்திரிகையில் வந்த செய்தி அடிப்படையில் வந்தது. எங்கேயுமே கம்ப்ளைண்ட் வரல, அதாவது இவ்வளவு கம்ப்ளைண்ட் வரல. ஸோ இந்த ரீஅசஸ்மெண்ட் முடியும். ஏன்னா இப்போ நேற்று வந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஒரு 0.05 அந்த லெவலுக்கு தான் வந்து மொத்தமான கனெக்ஷன்ஸில் 15,000 கனெக்ஷனில் 100 தான் வந்துருக்கு. ஸோ அது இந்த மிஸ்மேட்ச் வந்து நார்மலாக டோர் லாக் இருக்கிற இடத்துங்களில் அவங்க போகிறப்ப வரக்கூடியது தான். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரை பூதாகரமாக எதிர்கட்சியெல்லாம் சொல்கிற அளவுக்கான இல்லை. இது நார்மலாக தான் இருக்கு. இருந்த ரீடிங் கரெக்டாக தான் இருக்கு. எங்கேயுமே உறுத்தப்படல, எல்லாமே டிஜிட்டலைசேஷன். எங்கேயுமே இல்லை 200 யூனிட் இல்லை 200 யூனிட் ஃப்ரீங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. எல்லாமே டிஜிட்டலைஸ்டு, எந்த இடத்துல உயர்த்தப்படவில்லை. உங்களுக்கு மின் கட்டணம் வந்து இப்போ 200 யூனிட்லேருந்து நீங்கள் 1800 யூனிட் கன்சம்ஷன் இருக்கப்போ 200 யூனிட்டுக்கு நீங்கள் ஒரு 200-300 ரூபா கட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதே இதில் நீங்கள் வந்து 1800 யூனிட் போகிறப்போ 16,000 17,000. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்லாப் டாரிஃபுக்குரிய சேஞ்சஸ் தான் தவிர்த்து எங்கேயுமே உயர்த்தப்படவில்லை. உயர்த்தப்படவில்லை, கண்டிப்பா உயர்த்தப்படவில்லை. 26க்கு முன்னாடி 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணி, ஏன்னா இந்த வருஷம் நம்ம டாரிஃப் ரிவிஷனும் பண்ணல. 3.50 தான் இந்த வருஷம் நம்ம டாரிஃப் ரிவிஷனும் பண்ணல. ஏன்னா அந்த அதையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. டாரிஃப் ரிவிஷனும் பண்ணல. எந்த இடத்துல மிஸ் மேட்ச் இல்லை. எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். ஏன்னா கையில மேனுவலா பண்றதுல எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். செயலி அப்டேட் பண்ணோம். அதுல
பாத்தீங்கன்னா நம்ம கட்சி கலர் கொடி வருதுன்னு சொல்லி திமுக தொடர்ந்து எது பண்ணாலும் ஸ்டிக்கர் விட்டுரும் சொல்லி குற்றச்சாட்டுறாங்க. அந்த மாதிரி கட்சி கொடியெல்லாம் வந்து முதல்ல அது அந்த இன்டென்ஷன்லாம் பண்ணலாம். அந்தந்த கழகத்துல அவங்களுக்கு என்ன எப்படி மக்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ, எந்த மாதிரியான கலர் வந்தா மக்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பிங்க் கலர் இது பண்ணாங்க முன்னாடி, அது அந்தந்த இதுல அவங்க வந்து இப்போ அந்தந்த துறையில அவங்க எப்படி வேணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இன்னைக்கு முதல்வர் வந்து இப்போ கவர்மெண்ட் பஸ்ல இந்த மாதிரி ஒரு கலரை போட்டு இதுதான் வந்து சின்னம் போய் சேரணுமா? இன்னைக்கு இப்போ எங்களுடைய கட்சி சின்னம் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஒரு 5 நிமிஷத்துல உலகம் முழுசும் போச்சு. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் முதல்வர் எப்பயும் தொடர்ந்து முன்னெடுத்து திமுக இன்னைக்கு வந்து என்ன அதுல யாரு முன்னெடுக்கிறா? ஸ்டாலினா இல்ல உதயநிதியா? 2 பேர்ல யார் முன்னெடுக்கிறா சொல்லு. ஸ்டாலினுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, உதயநிதிக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அவங்க கட்சியிலேயே என்ன நடக்குன்னு தெரியாது. இவங்க 2 பேரும் ஊர்ல இருக்காங்கன்னே தெரியாது. இவங்க 2 பேர்ல யாருமே முன்னெடுக்கல. வேற யாராவது ஒருத்தவங்க சைட்ல சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். சார் இன்னும் மின்தடை இருக்கு சார், மின்தடை இன்னும் இருந்துட்டே இருக்கு. மதுரையில இன்னும் நிறைய சீசன் வரப்போகுது. அடுத்தடுத்து இல்ல மின்சார தட்டுப்பாடு இருக்கிற இடங்கள்ல மின்சார தட்டுப்பாடு இருக்கிற இடங்கள்ல சீரமைக்கிற வேலைகள் நடந்துட்டா இருக்கு. சின்ன சின்ன இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர்ஸ் இருக்கு, சரி சரி வேலை நடந்துட்டு தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாமா? இல்ல என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ நிதி ஆராய்ச்சி கண்டிப்பா என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ கண்டிப்பா அனைத்தும் செய்யப்படும். சேஞ்சிருக்கு சார். அதை பத்தி எனக்கு 501 யூனிட் வந்து 8 ரூபா 40 பைசா. அதான் சார் 340 இருந்து 840 ரூபாய் சார். வேளாண் மின் இணைப்பு கூட இன்னும் விவசாயிகள் காத்திருக்காங்க. உங்க எம்எல்ஏ வேளாண் மின் இணைப்புக்கு மின் இணைப்பு பத்தி ஒன்று சொல்லிடுறோம். என்னன்னா 2013ல இருந்து இது வரைக்கும் அவங்க வந்து அதுக்கப்புறம் 2013ல இருந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு வேளாண் மின் இணைப்புகள். ஸோ ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்லயும் போன வருஷம் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் இப்போ 50,000 அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த 50,000 வந்து அந்த நியூ அனௌன்ஸ்மெண்ட்ல எக்ஸிஸ்டிங் பலசை க்ளோஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த வருஷமும் வந்து நம்ம வந்து மொத்தமாக எவ்வளோ பெண்டிங் இருக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதில் தக்கல்ல வாங்கியிருக்காங்க, தக்கல்ல 2019 ஒவ்வொரு வருஷம் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் நிறைய பெண்டிங் இருக்கு. ஸோ மொத்தம் இப்போ இது வரைக்கும் 73,000 கனெக்ஷன்ஸ் வேளாண் மின் இணைப்புகள் பெண்டிங் இருக்கு. அதில் ஃப்ரீ அதாவது நார்மல் இதுவும் தக்கலும் சேர்த்து. ஸோ எவ்வளோ கொடுக்கலான்னு சொல்லி ஆராய்ச்சி கண்டிப்பாக அப்ரூவல் பேரில் இந்த வருஷம் எவ்வளோ கொடுக்கலான்னு சொல்லி கண்டிப்பாக பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம்.